இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே 0. என்ன காரணம் அப்படின்னாக்க, மணிரத்னம் மாரி ஒரு பெரிய லெஜண்ட் எடுத்த படத்த, ஒரு சாதாரண என்ன மாரியான ஒரு ஆள் ரிவ்யூ பண்ணி, அத 0ன்னு சொல்றதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆனா, ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு படத்த போய் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த படத்த குறைஞ்சபட்சம் நம்ம வந்து தொய்வில்லாம பார்த்தா தான், நம்ம அந்த கதைய வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். நீங்க படத்த பார்த்துட்டு இருக்கும்போதே நான் ஃபோன் எடுத்து பார்க்கிறது, பக்கத்துல இருக்கவங்களோட பேசுறது, டிஸ்ட்ராக்ட் ஆறோம்ல. அந்த மாரியான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்க, இதெல்லாம் நடந்துச்சு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் சினிமா தியேட்டருக்குள்ள நடந்த விஷயங்கள். சோ, இத ஸ்கிரீன் பிளேவ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நகர்த்தியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பெரிய நடிகர்களோட படத்துல ரியலிஸ்டிக்கான காட்சிகள வைக்கணும். ஆனா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கமல வந்து அத்தன பேர் சுடுறாங்க. ஆனா, அவரு திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு உயிர் பொழச்சு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு. அதுவும் முன்னணி நடிகர்களுடைய படத்துல வந்து அட்லீஸ்ட் அந்த காட்சிகளையாவது நம்ம வந்து கொஞ்சம் கூர்மைப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2ண்ட் ஹால்ஃப் எதுவுமே வந்து ஒரு 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 கிரவுண்ட் ஒர்க் இல்லாம போய் ஷூட் பண்ணி எடுத்த ஒரு படமா தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஓரளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2ண்ட் ஹால்ஃப் வந்து ரொம்பவே தொய்வா இருந்தது. ரொம்ப தொய்வா இருந்துச்சு. செக்கச்சிவந்த வானம் எத்தனை பேருக்கு புடிச்சிருக்கும்னு தெரியல. இதே மாரி மணிரத்னம் இயக்கும்போது செக்கச்சிவந்த வானத்த பத்தி ரொம்ப கேவலமான விமர்சனங்கள குடுத்தாங்க. செக்கச்சிவந்த வானம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப இத பார்த்தது பிறகு அத அப்படி பார்க்க சொல்ல தோணுது. காரணம் என்னன்னா, அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாங்க. ஒரு தடவ பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, செக்கச்சிவந்த வானத்துல இருந்த எஃபர்ட் கூட இதுல இல்லாத மாரி தோணுச்சு. மேபி இதுல வந்து அ அ ஸ்கிரீன் பிளேல வந்து நெறைய சேஞ்சஸ் பண்ணீங்களா என்னங்கிறது தெரியல. சோ இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுது. சோ அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்க, தக் லைஃப் படத்துக்கு 10க்கு 6.5 குடுக்கலாம். இல்ல அதிகபட்சம் ஒரு 7 கூட குடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 7ங்கிறது ரொம்பவே நல்ல மார்க் தான். ஏன்னா, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 தடவ பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னாக்க, கண்டிப்பா ஒரு தடவ பார்க்கலாம். ரொம்ப மோசமான படம்னு சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள நான் சந்திக்கிறேன். ஒரு நல்ல மூவியோட ரிவ்யூவோட உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.